லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பார்த்திபன், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்க 15 நீதிபதிகள் பதவியேற்று வராங்க. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? சுவாமி கோவிந்தராஜன். I, Krishna Swami Govindarajan, having been appointed as Judge of the High Court at Madras, at Madras, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 75. தற்போது இதுவரைக்கும் 51 நீதிபதிகள் தான் பணியில் இருந்து வந்தாங்க. காலியாக இருந்த 24 நீதிபதிகள் பணியிடங்களுக்கு அந்த நிரப்புற வகையில 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்கிறதுக்கு கடந்த மே மாதம் உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழுவான கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கப்பட்ட 19 பேர்ல 15 பேரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உத்தரவிட்டிருக்கிறார். இந்த புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 15 நீதிபதிகளுடன் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 66ஆக உயர்கிறது. காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆக குறைகிறது. காலி இடங்களினுடைய அடிப்படையில புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள 15 பேர்ல வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய கே கோவிந்தராஜன், ரஜினிஷ் பத்தியால், என் ரமேஷ், ஜி கே முத்துக்குமார், ராஜேஷ் விவேகானந்தன் ஆகிய 5 வழக்கறிஞர்கள் நேரடியாக நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வழக்கறிஞர்களாக பணியாற்றி வரக்கூடிய ரவிக்குமார், திலீப் குமார், மனோகரன் இவர்கள் 3 பேரும் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர மாவட்ட நீதிபதிகளாக பணியாற்றிய முருகன், சுமதி, அல்லி, திருமகள், கார்த்திகேயன், முருகேசன் மற்றும் குணசேகரன் ஆகிய 7 பேரையும் கூடுதல் நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த புதிய நீதிபதிகளுக்கு இன்றைக்கு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சியானது துவங்கியது. புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். இந்த புதிய நீதிபதிகள் பதவி ஏற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த புதிய நீதிபதிகளை தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் வரவேற்று உரையாற்றுவார். தொடர்ந்து புதிய நீதிபதிகள் ஏற்புரையாற்றுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் தற்போது உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் இந்நாள் நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் பலரும் கலந்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.